கிராம சபை கூட்டம் எதுக்கு நடத்துறீங்க மேடம்? போன கிராம சபை கூட்டத்தில் கேட்டேன், அதில் வடையை கொடுத்து காலி பண்ணி விட்டீங்க. இப்போ இந்த கிராம சபை கூட்டத்தில் நான் கேட்கலாமா? இல்லை, கிராம சபை கூட்டங்கிறது எல்லா வார்டிலும் நடத்தணும்ல. ஏன் நீங்கள் ஸ்பெசிஃபிக்காக 2வது வார்டில் மட்டுமே நடத்துறீங்க? 4, 5, 6, 7, 8, 9 அங்கெல்லாம் ஜனங்க இல்லையா? நாங்கள் ஓட்டு போடலையா? கேளுங்க, 4வது வார்டிலேருந்து எத்தனை பேர் வந்திருக்காங்க, 5வது வார்டிலேருந்து எத்தனை வந்திருக்காங்க, 6ல் எத்தனை வந்திருக்காங்க, 7ல் எத்தனை வந்திருக்காங்க, 8ல் எத்தனை வந்திருக்காங்க கேளுங்க. லெட்டின்னு 2 லெட்டின்னு கட்டி சும்மா கிடக்கு, சாக்கடை அள்ளவே மாட்டீங்க. கிராம சபை கேள்வி கேட்டா பதிலே பேச மாட்டீங்க. இப்ப நீங்க கிராம சபை பேசாம நீங்க வீடு போட்டு ஒரு ரோடு முதல் போடுறீங்களா? 6 வேலை கிடையாது. சரி, நீங்க எப்படி சுத்தமாக கோட்டைப்பட்டி ஊராட்சி ஆக்குறீங்க? கம்மாய்க்குள்ள ரோடு வேலை வேணாம், வாரி வேலை அள்ளிருக்கா? மேடம் வந்து சொல்லுங்க, கிராம சபை கூட்டம் உங்களுக்கு நடத்துறீங்க, எதுவும் கிடைக்கல அப்படித்தானே? பொதுமக்களுக்கு நடத்துற மாதிரி தெரியல கிராம சபை கூட்டம். பொதுப்பணித்துறையில போய் பெர்மிஷன் வாங்கிட்டு வர ரோட போட்டுருவோம். எல்லாம் ஒட்டியா பேசக்கூடாது. பேப்பரை கொண்டு சாக்கடால மாதிரி 14,42,000 நம்ம கேள்வி வைக்கும் போது ஓர்ஸ் பண்ண கால் பேசுறாங்களா? அந்த லேடி போற வீடியோ பாருங்க, அதனால வண்டி பாதை எங்க வீடு கேட்க முடியல. ரோடு வேணும், எட்டி விழுந்து ஒரு கலை சாவணும். அதுல போய் ஒரு லெட்டின்னு போர் வேலைகளை எப்படி போட்டாங்க? நீ இதை சாக்க வச்சுட்டு அங்கேயும் ரோடு விட மாட்டாங்க. கோட்டைப்பட்டி ஊராட்சி எங்க இருக்கு? ஃபேமிலியாட்ட சொல்லுங்க சார். சார் உங்களதான் கேட்க, கிராம சபை பேப்பர் பதிலே சொல்ல மாட்டீங்க. கேள்வி கேட்க, நான் இந்த ஊர்ல ஓட்டர்ஸ் அடிக்கட்டுறேன் இல்ல இந்த நாட்டோட பிரச்சனை கிடையாதா? நான் கேட்கற கேள்விக்கு நீங்க பதில் சொல்ல மாட்டீங்க. வரக்கூடாதுன்னு சொல்லுங்க, தெற்கு தெற்காரங்க இங்கிட்டு வரக்கூடாதுன்னு சொல்லுங்க, நான் வரமாட்டோம். கேள்வி கேட்டுக்கிட்டே நான் கேட்க நீங்க பதில் ஜாக்கிரதையே நீங்க அல்லல. அரசுக்கு போனாலும் ஜாக்கிரதை. எப்படி கோட்டை பிடிக்கிறீங்க ஊராட்சி ஆகும் சார்? மணி 18 மணி கொடுத்தேன், கேள்வி கேட்டுட்டேன், அதுல சொல்ல மாட்டீங்க. அரசு அதிகாரியா இல்ல அரசு அதிகாரியா? உங்க அதிகாரியா போயிருங்க. கிராம சபை 4 மணி கிராம சபை உங்களுக்கு
நான் சொல்றேன் நீங்க கேட்க மாட்டீங்க. அதான் மேடம் நானும் கேட்க 4 மணி வரைக்கும் கொடுத்துருக்கேன். அந்த மணி கொடுக்கவே இல்லை. திரும்ப இருக்கான உட்காந்து மணி கொடுக்கலாம். அந்த மணி மக்களோட வாழ்வாதார அடிப்படை தேவைகளை நிவர்த்தி செய்யுங்க. அதுக்கப்புறம் நீங்க மத்திய நிவர்த்தி செய்யுங்க. மக்களுக்கு என்ன பிரச்சனையோ அதை கேட்க மாட்டீங்க. நீங்களா வாங்க, நீங்களா ஆட்டை போடுறதுக்கு நீங்களா பேசிட்டீங்களா போயிடுங்க. அதிலே சொல்ல மாட்டேங்க. சார் மேடம் ஒண்ணு கேட்டுக்கோங்க. நான் கேட்கறதுக்கு நீங்க பதில் சொல்லணும். நீங்க பதில் சொல்லணும். அதோட விளைவு நீங்க அறிவிப்பீங்க. வீடு மட்டும் நான் கொடுத்துட்டேன். கிராம சபை கூட்டத்தில் கொடுத்துட்டேன். 4வது கிராம சபை கூட்டமாக டயத்துக்கு மட்டும் வரது அட்டன் பண்றதா 4 கிராம சபை கூட்டத்தில் மனு கொடுத்துட்டு தான் இருக்கேன். நானும் மனு கொடுத்துட்டு போறேன். நீங்க பதில் டயத்துக்கு அட்டன் பண்றதா ஒன்றும் பேச மாட்டீங்க. வழிவிடு அந்த மண்டை வந்து நிப்பாட்டி வச்சிருக்கேன். அதை யாரும் கேட்க மாட்டேங்கிறீங்க. காலிக்குள்ள காலிக்கு அந்த அவ்வளவு பெரிய மண்டை வந்து நிப்பாட்டி வச்சிருக்கேன். அதை யாரும் கேட்கீங்களா? நாங்கெல்லாம் கூட்டுப்படியா நீங்க வார மரத்தில் இப்படி கொடுத்து போனா நீங்க தெரிஞ்சுக்கோங்க. எதனால நின்று அப்படின்னு சொல்றீங்களா? அப்படி